interesting lesson and very easiest lesson. So the fourth lesson is principles and process of biotechnology. Okay, in this lesson you are going to read about the new and interesting topic. What are the advanced technologies prevailing in the industry? That is biotechnology industry, microbial industry la irukku. Angala enna pudu technologies use பண்றாங்க, எப்படி implement பண்றாங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். This is what we are going to deal with, principles and process of biotechnology. So tell me, what is biotechnology? Bio means, you already know that. What is bio? Bio means living. Technology, with the help of living organism or living organism in the product, we are going to develop another product which is extremely helpful for the mankind, for their next level. Okay, that is what biotechnology deals about. Okay, இதில் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ இல்லை ஒரு லிவிங் ஆர்கானிசமோ எடுத்துக்கிறோம். அந்த ஆர்கானிசமை எப்படி நம்ம ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணலாம், ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணோடனே இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோம். அந்த என்சைம் ஒரு நார்மல், அதாவது வைல்டு டைப், எந்த வித ஜெனட்டிக் சேஞ்சும் இல்லாமல் அந்த நார்மல் மைக்ரோ ஆர்கானிசம் 30% ப்ரொடக்ஷன் கொடுக்குதுன்னு வைப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 80% ப்ரொடக்ஷன் இல்லை 100% ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ஜெனட்டிக்கலாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அப்படி மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈல்டும் நல்லா கிடைக்கும், இல்லை நமக்கு ப்ராடக்டே சுப்பீரியர் லெவலில், அதாவது நல்ல குவாலிட்டியோட கிடைக்கணுன்றதுக்காக இல்லாட்டி ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் மாடிஃபை பண்ண ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் த யூஸ் ஆஃப் மேன்கைண்ட். நம்ம அடுத்தது யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ மெடிசன் கம்மியாக தான் கிடைக்கும். அதுவே இந்த மாதிரி பயோடெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இல்லை ஜெனட்டிக் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் we can get more products which can be useful. புரியுதா? இதுதான் பயோடெக்னாலஜியில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? So first, this is what biotechnology is about. Okay. Next, the biotechnology word yaar kandupidicha was coined by Carl Ecke in 1919. So he is an Hungarian scientist. Okay, va? Next, in the biotechnology la edha pathi paapom appadina, how we can produce enzymes. Enzymes such as amylase arugutho illa protease. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம நிறைய ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆசிட்டிக் ஆசிட், எத்தனால், இல்லை வேற ஏதாவது என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இன்சுலின், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பயோடெக்னாலஜிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். With the help of advanced biotechnology, we can do and we can produce a products which is useful for human beings, both in agricultural sector, agricultural மட்டும் கிடையாது, medical sector, in industries, brewery industries, distillery units, எதுல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டஸ்ட்ரியலா நமக்கு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் அட்வான்ஸ்டு குவாலிட்டியில நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to deal about conventional biotechnology. What is mean by the term conventional? We have studied in first lesson. What is mean by the term conventional? Conventional means traditional. Okay, so traditional biotechnology. So traditional biotechnology ல என்ன பார்க்கறோம் அப்படினா, இப்போதான் நம்ம curd யூஸ் பண்றோமா? கிடையாது. We have using curd, wine, இல்ல alcohol products, இதெல்லாம் பார்த்தோம்னா பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடில இருந்தே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசாஸ்லாம் கூட நீங்க யோசிச்சு பாருங்க, சப்பாத்தி, இது எல்லாமே புளிக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தோன்னா இப்போ வந்து கண்டுபிடிக்கல, இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சா, பல 100 செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருச்சு. So these are all comes under conventional biotechnology. With the help of fermentation or biotechnological process, we are fermenting something. For example, ஒரு பால் வந்து தயிராகுது இல்லையா, இதுக்கு காரணம் யாரு? மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம், அதாவது பாலை தயிராக்கிருக்கோம். இதே மாதிரி தான் சீஸை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதாகட்டும், எத்தனால் ஆகட்டும், இல்லை வேற பியர், வைன், இந்த மாதிரி எந்த ப்ரொடக்ஷனாலுமே இது எல்லாமே ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு த்ரூ கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி. ஸோ இட் இஸ் நாட் த லேட்டஸ்ட் ஒன், இது ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா பண்றது, நெக்ஸ்ட் பார்க்கறது மாடர்ன் பயோடெக்னாலஜியில் அதை இண்டஸ்ட்ரி லெவலில் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம். சரியா? ஸோ கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜியில் நம்ம என்ன பற்றி எழுதுறோம் அப்படின்னா, இப்படி வந்து மொதல் நாள் வந்து மாவு அரைச்சி வச்சிருப்பாங்க, மறுபடியும் அது என்ன ஆகிடும், மைக்ரோ ஆர்கானிசமால ஃபர்மெண்ட் ஆகி மறுநாள் வந்து நமக்கு சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் இல்லையா, இப்படி வந்து ஊற்றுற மாதிரி கிடைக்கும்.
அதே மாதிரி தான் தோசாஸ், பீஸாஸ், இது அதுக்கப்புறம் தயிர், கர்ட் இருக்குல்ல, யோகர்ட், கர்ட், இது எல்லாமே பார்த்தோன்னா த்ரூ கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி. ஓகேவா? இது வந்து இப்போ கண்டுபிடிக்கல, ரொம்ப வருஷமாவே இந்த ஃபெர்மெண்டேஷன் பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் தான் இருந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க மாடர்ன் பயோடெக்னாலஜி. இன் மாடர்ன் பயோடெக்னாலஜி ரெண்டே அப்ஜெக்டிவ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு கெட் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ராடக்ட். இப்போ ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த என்சைம் எப்படி நிறைய அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், கம்மியாக, ஏன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த எஃபிஷியன்சியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பயோடெக்னாலஜி we are genetically modifying the organism. இப்போ ஒரு பிளான்ட் ஒரு ஸ்மால் சைஸ்ல ஒரு டொமேட்டோ கொடுக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதுவே எப்படி நம்ம பெரிய சைஸ்ல டொமேட்டோ எடுக்கிறது, ஏன்னா அப்போ பல்ப் நிறைய இருக்கும், சீடோட சைஸ் கம்மி பண்ணலாம், இல்லை சீடே இல்லை பாத்திரம் கார்த்தி கொண்டு வரலாம், இல்லாட்டி பார்த்தோம்னா இதில் வந்து சுகர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த டொமேட்டோவில். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ண முடியும் இல்லையா? இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஃபார் கெட்டிங் அண்ட் குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக, நம்ம எக்கனாமிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணுறோம். ஓகேவா? அந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணிட்டு அது நல்லா ஒர்க் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஓனர்ஷிப் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஓனர்ஷிப் வாங்கிட்டோம்னா இது கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் யாருக்கு வேணாலும் விற்கலாம், இல்லை நீங்கள் வந்து வாங்கி தரதாகட்டும், இல்லை வேற ஒருத்தவங்க பேருக்கு கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஓனர்ஷிப்பை கொண்டு வரலாம். ஸோ டெவலப்பிங் a new technique and using and getting the product, desired ப்ராடக்டை கொண்டு வர்றதுக்கு இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரி, என்னென்னலாம் மாடர்ன் பயோடெக்னாலஜிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா there are lots of things. fermentation, brewery industry, bakery industry, அதாவது ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆல்கஹால் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க? ஒரு சுகர் ப்ராடக்ட் என்னவா மாறுது? ஆல்கஹாலா மாறுது with the help of yeast இல்லையா? இது வந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ வேற ஒரு சுகர் ப்ராடக்ட் வேற ஒரு ப்ராடக்ட் ஆல்கஹாலா மாறி இருக்கு. இதுவும் ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராஜெக்ட் தான். இதுவும் நம்ம என்ன பண்றோம்? பயோடெக்னாலஜில ப்ரூவரி இண்டஸ்ட்ரியில பண்றோம். டிஸ்டிலரி யூனிட்ஸ், இந்த சுகர் கேன்லேருந்து எடுக்கிறாங்களே, சுகர் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க சர்க்கரை மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பெகாசஸ் சொல்லுவாங்க. இந்த மொலாசஸ் அதாவது சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு மீதி இருக்கிற கரும்பு சக்கை தான் மொலாசஸ். ஓகேவா? அந்த கரும்பு சக்கையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அப்படியே கொட்டிட மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா with the help of yeast இல்லை சாக்கரைசிஸ் சர்வீஸ், it is always known as yeast. ஸோ இதை போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுவோம். அதுலேருந்து தான் எத்தனால்ன்ற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுது. சானிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? சானிடைசர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எத்தனால், 70% எத்தனால். அந்த எத்தனால் பார்த்தீங்கன்னா இந்த பெகாசஸ்லேருந்து தான் வருது, மொலாசஸ் பெகாசஸ்லேருந்து வருது. ஸோ இதுவும் பயோடெக்னாலஜியோட ஒரு பார்ட் தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் டைரி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை கர்டு, இல்லை சீஸ், இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இல்லை இட்லி தோசாஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனி ரேஞ்சில் அப்படி யோசிச்சு பாருங்க, பெரிய யூனிட், பெரிய கம்பெனி, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா மாடர்ன் பயோடெக்னாலஜியோட ஐடியாலஜியை வச்சு தான் கொண்டு வரும். ஏன்னா வித் a single normal microorganism we can produce low yield, கொஞ்சம் தான் ஈல்டு கொடுக்கும். அதுவே நம்ம பயோடெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதோ ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண ஆர்கானிசம் யூஸ் பண்ணும்போது we can get a desired product in large amount. ஓகேவா? நெக்ஸ்ட் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அமைலேஸ், பெக்டினேஸ், இல்லை வந்து புரோட்டீஸ், லிப்பேஸ், இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இன்சுலின் ஆகட்டும், இப்போ நம்ம பார்த்தோம்னா மெடிசனுக்கும் நிறைய வந்து தட்டுப்பாடு இருக்கு இல்லையா? அப்போ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து we are getting antibiotics. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர்த்து அதுலேருந்து ஆன்டிபயோட்டிக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்படி எல்லாம் பண்ண முடியும். ஸோ தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா பயோ இனாகுலன்ட், பயோ ஃபர்டிலைசர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் பயோ ஃபர்டிலைசர்?
இப்போ நம்ம கெமிக்கலா உரம் யூஸ் பண்றோம்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா மைக்ரோ ஆர்கானிசம் வளர்த்து அதை பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் கெமிக்கல் ஃபர்டிலைசர் we are utilizing this பயோ ஃபர்டிலைசர், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் ஆகட்டும் இல்ல பிளான்ஸ் ஆகட்டும், இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த விளைநிலத்துல போடுவோம். அப்போ என்ன ஆகும்னா இதால அந்த சாயிலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, இதுக்கப்புறம் என்விரான்மெண்டல்ல எந்த இஷ்யூஸும் நடக்காது. இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தோம்னா பயோடெக்னாலஜிக்குள்ள வருது, மாடர்ன் பயோடெக்னாலஜில வருது. சரியா? there is a biggest paragraph in your book. so next அது நம்ம லைன் பை லைன் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி fermentation என்னன்னு பார்த்தோம். what is mean by the term fermentation? குளிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அதான் fermentation. இது எப்படி சொல்றதை விட முன்னாடி அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு வேர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு பாயில் அப்படின்னு அர்த்தம், லாட்டின்ல டு பாயில். ஓகே, சரி. இந்த ஃபெர்மெண்டேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா a product is converted into another product. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் sugar product is converted into an alcohol in the absence of air. ஏர் இருக்காம, அதாவது ஏர் இல்லாத டைட் கண்டெய்னரோ இல்ல ஏர் இல்லாத அட்மாஸ்பியர்ல இந்த கண்டென்ட்டை வைக்கும்போது with the help of microorganism in the absence of air the sugar content is converted into an alcohol product. இந்த process பேரு தான் fermentation in the absence of air. so இதுக்கு இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த absence of air சொல்றோம், இந்த anaerobic condition சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ரெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, ரெஸ்பிரேஷன் அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, the microorganism respires அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? in the absence of air அப்படின்னு லூயிஸ் பாஸ்டர் சொன்னார். who is Louis Pasteur? he is a scientist, he has discovered many things இல்லையா, வேக்சின் இது எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து he is a pioneer. so இவரும் fermentationல வர்க் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுதா? so fermentation என்னன்னு புரியுதா? ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு sugar product is converted into இல்ல carbohydrate is converted into alcohol in the absence of air. that is called fermentation. ஓகேவா? இப்போ வந்து fermentation in the presence of airலயும் நடக்குது, பட் காமனா சொல்லும்போது in the absence of air அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா bioreactor, which is an important topic. what is mean by bioreactor அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. if you are கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் large பயோரியாக்டர்ஸ்லாம் கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம ரூம் சைஸ் இல்லை நீங்கள் உட்காந்துருக்க உங்கள் வீடு சைஸ்க்கு அந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பயோஃபர்மெண்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் பயோஃபர்மெண்டர் அப்படிங்கும்போது இட் இஸ் அ மாடல் ஆஃப் பயோஃபர்மெண்டர். இது ஒரு கண்டெய்னர், சீல்டு கண்டெய்னர். சரியா? இந்த சீல்டு கண்டெய்னர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to இதுக்குள்ள ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம வளர்க்க போறோம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வளர்க்கறதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் இதுக்கு முதல்ல சாப்பாடு போடணும். so that is called substrate. okay, so you have to provide substrate. இந்த substrate என்னவா இருக்கும் அப்படின்னா அது கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம் இல்ல சுகர் கண்டென்ட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். so இது எப்படி இருக்கணும்னா ஸ்டெரைலா இருக்கும். what is mean by the term sterile? sterile அப்படின்னா without any contamination, வேற மைக்ரோ ஆர்கானிசம் எதுவும் present ஆயிருக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா நீங்க போடும்போது இந்த கண்டெய்னர்ல இத போடும்போது நீ போட்ட ஆர்கானிசம் வளராது. இந்த தேவையே இல்லாம ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருந்ததுல இது வளர்ந்துரும், உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. ஓகேவா? சோ இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம என்ன போறோம் அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம், இப்போ எனக்கு ஈஸ்ட் வளர்க்கணும்னு வெச்சுக்கோ. நான் ஈஸ்ட் வளர்க்கணும்னா இந்த கண்டெய்னர்ல சுகர் சொல்யூஷனை போடுறேன். இந்த சுகர் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா எந்தவித மைக்ரோ ஆர்கானிசம், ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் எதுவுமே இல்லாத சுத்தமான சுகர் சொல்யூஷனை இந்த கண்டெய்னர்ல நான் ஊத்திடுவேன். ஓகேவா? ஸோ த்ரூ விச் இங்க ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த டியூப் வழியா என்ன பண்ணுவோம்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டை உள்ள அனுப்புவோம். ஸோ சப்ஸ்ட்ரேட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சுகர் சொல்யூஷன். ஏன் சுகர் சொல்யூஷன் தான் இருக்கணுமான்லாம் அவசியம் கிடையாது. இங்கே நான் சுகர் சொல்யூஷன் யூஸ் பண்றேன். இல்லாட்டி நீங்க இப்போ எத்தனால் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா மொலாசஸ் யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு வேற ப்ராடக்ட் தேவை அப்படின்னா எந்த ப்ராடக்ட் தேவையோ அதுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட்டை ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட்டை ஆட் பண்ணியாச்சு.
இந்த கண்டெய்னர் சீல்டா இருக்கு, இதுல இருந்து வெளியில எந்தவித கண்டாமினேஷனும் வராது, அந்த மாதிரி சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள ஒரு மோட்டார் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் கால்ட் இம்பெல்லர். கிட்டத்தட்ட ஃபேன் மாதிரி இருக்கும், இல்லாட்டி டர்பைன் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கும். இது சுத்திக்கிட்டே இருக்கும். அப்பதான் என்ன இருக்கும்னா ஏன்னா இதுக்குள்ள ஈஸ்ட், இந்த இனோகுலன்ட் வழியா இந்த டியூப் வழியா ஈஸ்டையும் போட்டுருவீங்க. இப்போ உள்ள வந்து சாப்பாடு போட்டாச்சு, ஈஸ்டையும் போட்டாச்சு, போட்டதுக்கு அப்புறம் இது வேலை செய்யணும் இல்லையா? அப்ப அதுக்கு தேவையான கீழே எல்லாமே அப்படியே படிச்சிடும் கீழே. அப்ப என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப சுத்தணும்னா இந்த இம்பெல்லர் எல்லாம் சுத்தும் போது கீழே இருக்கிறது மேல வரும், மேல இருக்கிறது கீழே போகும். அப்ப ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ கிடைக்கும். அதுக்குதான் இந்த இம்பெல்லர் உள்ள இருக்கு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரஷர் காஜ். இந்த பிரஷர் காஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரஷர் உள்ள மெயின்டைன் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் பிரஷர் இருந்தா உள்ள இருந்த ஆர்கானிசம் செத்து போயிடும், பிரஷர் கம்மியா இருந்தாலும் செத்து போயிடும். ஸோ உள்ள இருக்க பிரஷரை மெயின்டைன் பண்ணணும். இது வேகமா சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உள்ள ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டை கூல் பண்றதுக்காக நமக்கு கூலிங் ஜாக்கெட் வெளியில பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நமக்கு எப்படி தண்ணிக்கு இவ்வளோ 7 pH அப்படின்னு இருக்கோம், நம்ம சாப்பாடுக்கு இவ்வளோதான் pH அப்படின்னு இருக்கோம், அதே மாதிரி இதுக்கும் pH உண்டு. pH அதிகமாக இருந்தாலும் அசிடிக் ஆகிடும், கம்மியாக இருந்தால் அசிடிக் ஆகிடும், அதிகமாக இருந்தால் ஆல்கலைன் ஆகிடும். அப்பயும் மைக்ரோ ஆர்கானிசமால வாழ முடியாது. அப்போ நம்ம pH ப்ரோப் அப்படின்றது சின்ன ஒரு 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 சின்ன ஒரு ப்ரோப். அந்த ப்ரோப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ள இருக்கிறத pH ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் pH ப்ரோப். ஓகேவா? இதுல எவ்வளவு pH இருக்குன்றத ஆட்டோமேட்டிக்கா இதை ரெகனைஸ் பண்ணி சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டரோட ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்பெல்லாம் பார்த்தோம்னா மேனுவலாகவும் இருக்கு, அதே சமயம் ஆட்டோமேட்டடாகவும் இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டட் ப்ரோப்ஸே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தான் உள்ள டெம்பரேச்சர், இது உள்ள சுத்திக்கிட்டே இருக்கு, அது இல்லாமல் ஹீட் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக டெம்பரேச்சர் ப்ரோபும் வச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உள்ள ஸ்டெரைல் மீடியம். அடுத்தது ஸ்பார்ஜர். வாட் இஸ் மீன் பை ஸ்பார்ஜர் அப்படின்னா இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஃபுல்லாவே சீல்டு கண்டிஷன். இந்த சீல்டு கண்டிஷன்ல எப்படி ஏர் கிடைக்கும்? ஏர் இருந்தால் தானே உள்ள இருக்க ஆர்கானிசமால மூச்சு விட முடியும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னா இந்த ஸ்பார்ஜர் வழியா சின்ன ஹோல் இருக்கும், ஸ்டெரைலான ஏரை உள்ள செலுத்திட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டெரைலான ஏர்ல எந்த வித மைக்ரோ ஆர்கானிசமும் வராது. இப்போ எத்தனால் ப்ரொடக்ஷன்னா எனக்கு வந்து இந்த ஸ்பார்ஜரே தேவையில்லை. சப்போஸ் வேற ஏதோ மைக்ரோ ஆர்கானிசம் வளர்க்குறேன், அமைலேஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வளர்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஸ்பார்ஜர் தேவை. ஏன்னா அதுக்கு காத்து தேவை. என்ன ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசமா இருந்தா ஸ்பார்ஜர் தேவை, அனரோபிக்கா இருந்தா ஸ்பார்ஜர் தேவை இல்லை. ஓகேவா? இவ்வளவுதான் பயோரியாக்டரோட ஒரு செட்டப். ஓகேவா? It is completely sealed and it consists of cooling jacket to control the temperature inside it. Next, it consists of impeller for which the agitation will happen. Agitation ன்றது என்னன்னா the movement உள்ள இருக்க கீழே மேல வரும், மேல இருக்க கீழே போகும், அதுக்காக ஹெல்ப் பண்றது இந்த impeller. Next, it consists of pH probe and temperature probe to maintain pH and temperature. Then it consists of sparger which provides aeration. Aeration enna artham? Air kudukradha aeration. Provides oxygen supply. A sterile air is supplied through this sparger. Next, substrate is given through the tube of substrate tube valiya kuduthalam. Adutha inoculant. Inoculant இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, because it will be often repeated in your book. So that inoculant அப்படின்றது என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம inoculant அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்டிஷன்ல இருந்து தயிர் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரியாக்டர்ல இருந்து எனக்கு தயிர் வேணும் அப்படின்னா என்னென்ன போடுவீங்க? உள்ள மில்க் போட்டிருப்பீங்க, அப்புறம் இதுக்கு பதிலாக ஈஸ்ட்டுக்கு பதிலாக என்ன போடணும்? லாக்டோபெசிலஸ் போட்டுருணும். லாக்டோபெசிலஸ் போட்டு ஏர் கொடுத்தோம்னா போதும். ஓவர் நைட் வச்சிருந்தோம்னா என்ன ஆயிடும்? இது எல்லாமே கரெக்டா போய்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா மறுநாள் என்ன ஆயிடும்? ஃபர்மெண்ட் ஆகி கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு மறுநாள் வந்து ஸ்டெரைலான தயிர் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். புரிஞ்சுதா? இவ்வளவுதான். So it consists of two processes. One is upstream process, another one is downstream process. Upstream process அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்தையும் உள்ள போட முடியாது. இதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும். அப்போ க்ளீன் பண்ணணும்னா ஸ்டெரிலைசேஷன். you should not use the term cleaning. ஸ்டெரைல் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன். இதுல இருக்க டியூப், ஏன்னா இதுல ஏற்கனவே நீங்க மைக்ரோ ஆர்கானிசம் போட்டு இதெல்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசமால இருந்திருக்கலாம், இல்ல உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்கலாம்.
இதெல்லாம் என்ன பண்ணும்னா நெக்ஸ்ட் வர இதை பாதிக்கும், நெக்ஸ்ட் வர ப்ரொடக்ஷனை பாதிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. ஸ்டெரிலைசேஷன், ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் ப்ரெஷர் இஸ் அப்ளைட். ஃபார் எக்ஸாம்பிள் 121 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் அப்புறம் 15 எல்பிஎஸ் வச்சு ப்ரெஷர் வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா உள்ள இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் செத்து போயிடும். செத்து போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, பயோ கன்வர்ஷன் ஆர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரிஞ்சுதா? இதுதான் இந்த பேராகிராஃப்ல. ஓகே, ஸோ டேக் யுவர் புக். இன்னும் ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு. சரி, அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து உள்ள வந்து லைன் பை லைன் ரீடிங் போயிடலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் RDNA technology. Very 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 important 5 mark question. சரி, ரொம்ப நேரமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஜெனடிக்கலா மாடிஃபை பண்ணிக்கலாம், ஜெனடிக்கலா எப்படி ஜெனடிக்கலா மாடிஃபை பண்றது அப்படின்றது தான் இந்த RDNA டெக்னாலஜி. What does mean by RDNA technology? R அப்படின்னா recombinant. recombinant இதுல திரும்ப வருது பாருங்க, recombinant. What is recombinant? புதுசா ஏதோ ஒரு காம்பினேஷனை கிரியேட் பண்ணாதான் அது recombinant. ஸோ அதுதான் recombinant DNA டெக்னாலஜி. நம்ம என்ன பண்றோம்னா நார்மலா இருக்க டிஎன்ஏவை திரும்ப என்ன பண்றோம்னா மாத்தி மிக்ஸ் பண்ணி போடுறது RDNA டெக்னாலஜி. ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு செல்லுல ஸோ ஐ எம் டேக்கிங் a bacteria. ஓகேவா? இந்த பாக்டீரியால உள்ள பிளாஸ்மிடை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த பிளாஸ்மிடை நம்ம வெக்டார்னு சொல்லலாம். சரியா? இந்த வெக்டார்ல என்ன பண்றேன் அப்படின்னா வெக்டாரை கட் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஜீன், ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் வச்சுப்போம். ஓகேவா? இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை டிசையர்ட் ஜீனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் பிளாஸ்மிட் எடுத்துருக்கேன், இங்கே எனக்கு டிசையர்ட் ஜீனை எடுத்துக்கிறேன், அதாவது இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை எடுத்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். வெக்டாரை கட் பண்ணிட்டு இந்த டிசையர்ட் ஜீனை ஆட் பண்றேன். ஓகேவா? இந்த வெக்டாருக்குள்ள இந்த டிசையர்ட் ஜீனை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு போய் நான் ஒரு வேற பாக்டீரியாக்குள்ள போடுறேன். ஓகேவா? இதை வேற பாக்டீரியாக்குள்ள இன்சர்ட் பண்றேன். இந்த பாக்டீரியா then gets multiplied. அப்ப மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? சேம் recombinant DNA னா நிறைய வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவையான டிசையர்ட் ப்ராடக்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பேர் தான் RDNA டெக்னாலஜி. வெரி சிம்பிள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏவை எடுத்துக்கிறேன், சாரி ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிறேன். இந்த பாக்டீரியாவில் உள்ள பிளாஸ்மிடை எடுத்துக்கிறேன். ஓகேவா? which is known as vector. இப்போ ஆர்டிஃபிஷியல் வெக்டார்ஸே நிறைய கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நீ ஆர்டிஃபிஷியல் வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வரும். வெக்டார் இஸ் நத்திங் பட் கேரிங் வெஹிக்கிள். ஒரு வெஹிக்கிள் மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த வெக்டார். ஸோ வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள்ல என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவையான டிசையர்ட் ப்ராடக்ட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை இதோட ஜாயின் பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்சைம் தேவைப்படுது. அது என்ன என்சைம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற என்சைமை யூஸ் பண்றேன். அப்ப என்ன ஆயிடும்? டிஎன்ஏ கட் ஆயிடும். கட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டிசையர்ட் ஜீனை உள்ள ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அது ஜாயின் ஆகும்ல, ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு என்சைம் போறேன். தட் இஸ் கால்ட் டிஎன்ஏ லிகேஸ். ஓகேவா? இந்த டிஎன்ஏ லிகேஸ் போட்டோடனே ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆயிடுது. இந்த ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இதை என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஒரு பாக்டீரியாக்குள்ள இன்சர்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை. இந்த ஈகோலைக்குள்ள இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா இது என்ன ஆகும்? தென் ஐ எம் மேக்கிங் இட் டு மல்டிப்ளை. மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. மல்டிப்ளை ஆக ஆக என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுக்குள்ள இருந்து உனக்கு வந்து இன்சுலின் தான் கிடைக்கும். ஏன்னா இதுக்குள்ள என்ன ஜீன் போட்டிருப்போம், டிசையர்ட் ஜீன் நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ இது எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்னா we will be getting insulin. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்சுலின் தான் வேணாம், எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் வேணும் அப்படின்னா instead of insulin you can use antibiotic gene. உங்களுக்கு எந்த ஜீன் வேணுமோ
இருக்கும் அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு கேட்குற டிசைர்ட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இது பேர் தான் recombinant DNA technology. It is otherwise known as rDNA technology. இல்ல genetic engineering இந்த மாதிரி எந்த பேர்ல வேணாலும் சொல்லலாம். இதுதான் வந்து important 5 mark question. You have to draw along with the diagram. It is given in your book. சரியா? Next பாருங்க. So next underline the word. Take page number 68. So first paragraph பாருங்க what is biotechnology ன்னு இருக்கு. Next அதுல ஒரு 5th line அதுல center paragraph அந்த paragraphல centerல பாருங்க Carl Eric underline பண்ணிக்கோங்க in 1990. Next conventional biotechnology or traditional biotechnology அந்த paragraphல ஒரு 5th lineல பாருங்க usage for preparation of dairy products like curd, ghee, cheese in the preparation of food, idli and dosa அதெல்லாம் போட்டுக்கோங்க underline பண்ணிக்கோங்க. Next paragraph modern biotechnology 3rd line ability to change the genetic material with the help of this technology we are genetically modifying. modification மாற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா the genetic engineering நால தான். இதுதான் genetic engineering. இந்த டெக்னாலஜி மூலமா தான் நமக்கு தேவையான ப்ராடக்ட் இல்ல வேற ஏதாவது கண்டிஷன் வேணும்னாலும் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ability to change the genetic material for getting new products with specific requirement through recombinant DNA technology. Underline படிக்கோங்க. Next point பாருங்க ownership for newly developed technology and its social impact. So அதுக்கு ownership வாங்கிக்கலாம், அதை நீங்க வாங்கலாம், விற்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஓகேவா? So remaining பாருங்க it is a $1 billion business. Pharmaceutical industry ல தான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Next one major focus is on fermentation. Fermentation and acid, enzyme, alcohol, antibiotics, fine chemicals, vitamins and toxins produce பண்றாங்க. Next biomass அப்படின்றது இப்பதான் சொன்ன biomassனா என்னன்னு மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்றது தான் biomass. Single cell protein. What is single cell protein? With the help of single cell we are giving protein for the deficient people. ஃபுட்டாவே யூஸ் பண்றாங்க இல்ல பவுடராவும் யூஸ் பண்ணலாம். ஆடு மாடுக்கு சாப்பாடாவோ இல்ல பவுல்ட்ரிக்கு வந்து சாப்பாடாவே யூஸ் பண்ணலாம். ஃபீடிங் alcohol and biofuel. அடுத்து enzymes in biosensor. biosensor என்ன அப்படின்னா biological and chemical combination. இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா பயாலஜிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது நடந்ததுன்னா டிடெக்ட் பண்ணி கெமிக்கல் சிக்னலா மாத்தி அதை டிஜிட்டல் சிக்னலா மாத்தி கொடுக்கும். அதுதான் பயோசென்சார். Next biofuel or the production of hydrogen, alcohol and methane. So biofuel ன்றது என்ன? Instead of using petrol, diesel எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா biofuel algal cell ல இருந்து நம்ம ஹைட்ரஜன் ஜெனரேட் பண்றது இல்ல வேற ஏதாவது மீத்தேன் இந்த மாதிரி எல்லாம் செக்ரீட் பண்ணி இதை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஷினரியை ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் biofuel, production of hydrogen, alcohol and methane. Next பாருங்க பயோ இனாகுலண்ட். இனாகுலண்ட்ன்ற வார்த்தை அப்பதான் சொன்னேன் which is nothing but microorganism used for biofertilizer and nitrogen fixation. Next பாருங்க plant and animal cell culture for the production of secondary metabolites. Secondary metabolites used for the next இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது monoclonal antibodies production யூஸ் ஆகும். Okay, that's all for today's class. Remaining we can see in the next video. Thank you class.